Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த வீடியோல நாம C programming languageல இருக்க nested for loop அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லூப் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும். ஸோ ஒரே ப்ராசஸை எனக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ரீச் பண்ணுற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஃபைன்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைன்றதை ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இதுவே நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்னா நமக்கு என்னென்ன தெரியும், ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இனிஷியேஷன் வேல்யூ இருக்கும், தென் கண்டிஷன் செக் பண்ணுறது, தென் அடுத்தது பார்த்தோன்னா இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது ஓகே அப்படின்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் நமக்கு அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம், ஓகேங்களா. இதுவே நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னா என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு லூப் அதுக்குள்ளே இன்னொரு லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி சொல்லலாம்னா லூப் இன்சைட் லூப்னு சொல்லலாம், இல்லை நம்பர் ஆஃப் லூப்னு சொல்லலாம், இல்லை நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப் மாதிரியே தான், ஓகேங்களா. ஸோ அவுட்டர் ஃபார் லூப்னு சொல்லுவோம், வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பை அவுட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதை சேம் இனிஷியேஷன் நடக்கும், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ நடக்கும், தென் கண்டிஷன் எது வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றது இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்னொரு லூப் மேக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை நம்ம இன்னர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சேம் இதே மாதிரி நமக்கு இதில் ஸ்டார்டிங் அதாவது இனிஷியேஷன் நடக்கும், தென் கண்டிஷன் செக் பண்ணுறது, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நமக்கு எங்கே நடக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இன்னர் லூப் ஓகேவா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் நமக்கு நடக்கும். அவுட்டர் லூப் ஓகேவா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் நமக்கு இந்த இடத்துல நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இப்போ ஃப்ளோ சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், தென் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க கண்டிஷனை நம்ம அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். ஸோ இது ஓகேவா இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்க இன்னர் லூப் நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ இது எப்போ ஃபாஸ்ட் ஆகுதோ அப்போ எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு அகைன் எனக்கு அவுட்டர் லூப்பில் போகும், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் நமக்கு இன்னர் லூப் ரன் ஆகும். ஸோ இதே மாதிரி அப் டு எனக்கு அவுட்டர் லூப் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படின்றது. ஸ்கொயர் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாரை வச்சு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ரோஸும் 5 இருக்குது, காலம்ஸும் எனக்கு 5 இருக்குது. இதை எப்படி நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் வெளியே இருக்கிறது நம்ம அவுட்டர் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது எத்தனை ரோஸ் இருக்குங்களோ ஸோ அதை நம்ம அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு இன்னர் லூப், ஓகேங்களா. ஸோ இதை இப்போ நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட டர்போ C ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்னோட பேசிக் ஹெடர் ஃபைல்ஸ் இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னோட டேட்டா டைப் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ண போதனால என்னோட டேட்டா டைப் நான் இன்டீஜர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு I அப்படின்ற ஒரு வேரியபிளும் தென் J அப்படின்ற ஒரு வேரியபிளும் தேவை. ஸோ I அப்படின்றது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவுட்டர் லூப்போட இனிஷியஸ்க்காக, Jன்றது பார்த்தோம் அப்படின்னா இன்சைடோட லூப்காக, ஓகேங்களா. தென் அடுத்தது இந்த 2 லூப்புமே எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 லூப்புமே நான் காமனாக ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் N அப்படின்றத ஒன்று வாங்கிக்கிறேன், ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்டர் N வேல்யூ அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் நியூ லைன் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்கேன் ஆஃப் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதோட சிம்பிள் %d அப்படின்றது. ஸோ என்னோட வேரியபிள் பார்த்தோம் அப்படின்னா N அப்படின்றது. ஸோ இதை நான் அட்ரஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் போடுவோம், ஓகேங்களா. இது அவுட்டர் ஃபார், இதுக்குள்ளே நம்ம இப்போ இன்னொரு ஃபார் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது இன்னர் சைட் ஃபார் லூப் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ எனக்கு ஐன்றது நான் அவுட்டர் லூப்க்கு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ 0வாக இருக்கிற போது, ஓகேங்களா. ஸோ ஐக்கு நான் இனிஷியலாக என்ன பண்ணேன்னா 0 அப்படின்றத அசைன் பண்ணுறேன். தென் இந்த எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ யூசர் என்ன வேல்யூ தராங்களோ எனக்கு அது வரைக்கும் ப்ராசஸ் ஆகணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 5ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும், ஸோ அதாவது 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லெஸ் தென் கொடுத்துக்கலாம், இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 5னா பிஃபோர் 4 வரைக்கும் ரன் ஆகும். இதுவே நீங்கள் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 5ம் சேர்த்து ரன் ஆகும், ஓகேங்களா. ஸோ எப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 1ன்னு எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஐயோட வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 0 to 5 வரைக்கும் ரன் ஆச்சுன்னா எனக்கு 6 டைம் ப்ராசஸ் நமக்கு இங்கே ரன் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் 0 கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த இடத்துல
லெஸ் தென் ஆர் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் இதை இந்த இடத்துல நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். தென் இது பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லூப். ஸோ அப்படின்னு இடத்துல நான் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி இதை நான் ரைட் பண்ணிடுறேன். ஸோ அவுட்டர் லூப் அப்படின்றது. ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னர் லூப். ஓகேங்களா. ஸோ இன்னர் லூப்போட வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கன்னா ஜே அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஜேக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜே எனக்கு எப்போ வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா சேம் எனக்கு என் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜேவை இடத்துல நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னர் லூப் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஜஸ்ட் நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்த்துடலாங்களா. ஸோ I = 0வாக இருக்கும்போது ஓகேங்களா. ஸோ 0th பொசிஷனாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நமக்கு செக் பண்ணும் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ I வந்து இப்போ நமக்கு 0வாக இருக்குங்களா. தென் இது வந்து லெஸ் தென் வந்து நமக்கு 5 சின்னதாக இருக்கான்னு பார்க்குது. ஸோ அஃப்கோர்ஸ் 5 வந்து 0 5 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்க இன்னர் லுக் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் ஸோ எனக்கு ஜே அப்படின்றத பார்க்கும். ஸோ ஜே வந்து நமக்கு எப்படி இருக்குது 0வாக இருக்குது. ஓகேங்களா. ஜே நமக்கு எது வரைக்கும் ரன் ஆகும் ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 2 தென் அடுத்து 3 4 அப்படின்ற வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல ஜே 0வாக இருக்கும்போது கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேங்களா. கண்டிஷன் செக் பண்ணும்போது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது எனக்கு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கும். இப்போ எனக்கு ஜே 0லேருந்து என்னவா மாறும் அப்படின்னா ஜே 1ன்னு மாறும். ஸோ இப்போ ஜே 1 பார்த்தோம் அப்படின்னா திரும்ப கண்டிஷனை செக் பண்ணும். 1 வந்து 5 சின்னதாக இருக்கான்னு பார்க்குது. ஸோ சின்னதாக தான் இருக்குது. தென் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு இந்த இடத்துல எனக்கு அதாவது 2வது ஸ்டார் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலே போகும். ஓகேங்களா. இப்போ வந்து ஜே வந்து எனக்கு 3ஆக மாறும். அப் டு எனக்கு மாறி பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு இந்த இடத்துல எப்போ அது 5ஆக மாறி ஸ்டாப் ஆகுதோ இந்த இடத்துல வேல்யூ பாஸ் ஆகுதோ அகைன் எனக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இது எனக்கு 1ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா. 1ஆக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேம் எனக்கு 0 to கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. இதுவே எனக்கு அவுட்டர் லூப் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்தது எனக்கு எல்லாம் ஒரே லைன்லேயே எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இதை பார்த்தா எனக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரியே தெரியல. அப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் எனக்கு இன்னொரு லுக் முடிஞ்சு வரும்போது ஓகேங்களா. ஸோ அதாவது I 0வாக இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல 5 வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா. அந்த 5 ரன் ஆகிட்டு எனக்கு எப்போ அவுட்டர் லூப்போட வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு நியூ லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதாவது இன்னொரு லுக் முடிஞ்சு வெளியே வரும்போது ஸோ printf ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு நியூ லைன் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0th பொசிஷனாக இருக்கும்போது எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆகிட்டு ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் நியூ லைன் கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல போய் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நியூ லைன் கொடுத்துட்டு இங்கே மேலே வரும்போது ஐயோட வேல்யூ எனக்கு 1ஆக மாறி திரும்ப இது எனக்கு ப்ராசஸ் நடக்கும். திரும்ப எனக்கு ஒரு நியூ லைன் கொடுத்துட்டு எனக்கு அது 2ஆக மாறி திரும்ப ப்ராசஸ் நடக்கும். திரும்ப நியூ லைன் திரும்ப 3 அப்படின்றது எனக்கு அன்டில் கண்டிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டைம் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். இப்போ பாருங்கள் நான் 7ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல 7 டைம்ஸ் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்றது. ஸோ இந்த ஃபார் லூப்பை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.